அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, மீண்டும் வாங்க உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். போட்டித் தேர்வை தயார் நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வெற்றியின் இலக்கை அடைவதற்கு திட்டமிட்டு உழைக்க சொல்கிறோம். முயலும் வரை உழைப்பதல்ல வெற்றி, முடிக்கும் வரை உழைப்பதே வெற்றி. ஆகவே உங்களுடைய இலக்கை நீங்கள் முடிக்கும் வரை அயராது உழையுங்கள். நிச்சயமாக வெற்றி ஒன்றும் எட்டா கனி அல்ல என்ற நம்பிக்கையோடு ஆல்கஹால் மற்றும் ஈதர் என்ற பாடப்பகுதியிலிருந்து இந்த கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்வியினுடைய வினா தொகுப்பினை நாம் இப்பொழுது அலசி பார்க்க போகின்றோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தை பொறுத்தளவில் ரொம்ப முக்கியமான பகுதியாக நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃபீனால். ஃபீனாலுடைய வேதிவினைகள். ஃபீனாலுடைய வேதிவினைகள் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அதை திட்டமிட்டு மாணவ பிள்ளைகள் சரியாக புரிந்துணர்வோடு படிக்கும் பொழுது இந்த பாடப்பகுதியில் குறிப்பாக ஃபீனாலுடைய வேதிவினைகளில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால் எளிதாக பதில் அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் வினா தொகுப்புக்குள் போகலாமா? ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following reagent? அப்போ ஒரு reagent கொடுத்துருக்காங்க. இந்த reagent may be used to distinguish. அப்போ என்ன செய்யுது? ஒரு reagent யூஸ் பண்ணுறோம். அந்த reagent டிஸ்டிங்யூட் பண்ணுது. எதையெல்லாம் டிஸ்டிங்யூட் பண்ணுதுன்னா between phenol and benzoic acid. அப்போ ஃபீனாலையும் பென்சோயிக் ஆசிட்டையும் வேறுபடுத்தி அறிய உதவக்கூடிய வினை காரணி என்ன அப்படின்னு இந்த நாளில் ஒன்று கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஸ்ட்ரக்சர், இது ஃபீனால், இது பென்சோயிக் ஆசிட். பென்சோயிக் ஆசிட் இப்போ ரெண்டுமே பார்சியல் ஆசிட் கேரக்டர். இதுவும் ஒரு பார்சியல் ஆசிட், இது ஆசிட் ஆனால இதுவும் ஒரு பார்சியல் அமிலம். ஓகே, அமிலம். ஓகே, இப்போ இந்த ரியேஜென்ட் 4 ரியேஜென்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ரியேஜென்ட் ஃபீனாலையும் பென்சோயிக் ஆசிட்டையும் சரியாக வேறுபடுத்தி அறிய உதவுகிறது? பாருங்க. ஃபர்ஸ்ட் நியூட்ரல் ஃபெரிக் குளோரைடு. இப்போ நியூட்ரல் ஃபெரிக் குளோரைடு என்ன செய்கிறோன்னா, நியூட்ரல் ஃபெரிக் குளோரைடை ஃபீனாலில் போடும் பொழுது என்ன கிடைக்கும்னா வயலட் கலர் பிரிசிபிடேட் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபீனாலுடைய ஐடென்டிஃபிகேஷன். ஃபீனாலை கண்டறிவதற்கான பயன்படுத்தக்கூடிய ஆய்வு எதோடு? ஃபீனால் நியூட்ரல் ஃபெரிக் குளோரைடோடு வினைப்படுத்தும் பொழுது ஃபீனால் அழகாக என்னது வயலட் கலராக மாறும். சரியா? இதே நியூட்ரல் ஃபெரிக் குளோரைடோடு அசிட்டிக் அமிலத்தை போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா பஃப் கலர் கிடைக்கும். பஃப் கலர்னா த கலர் காம்பினேஷன் ஆஃப் எல்லோ, மஞ்சள் வித் ஒயிட். இந்த ரெண்டு கலர்டு காம்பினேஷன் பஃப் வீழ்படிவை தருகிறது. அப்போ ஃபீனாலில் போடும் பொழுது நியூட்ரல் ஃபெரிக் குளோரைடு வயலட் கலரை தருகிறது. அதே இதை பென்சோயிக் அமிலத்தில் போடும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? yellowish white precipitate கிடைக்குது. தெளிவாக அழகாக கிடைக்கிறது. பார்ப்போம். ஓகே, அப்போ இது ரெண்டுக்குமே டிஃபரெண்ட் கலரை தருகிறது, டிஃபரெண்ட் precipitate தருகிறது. ரெண்டாவது பாருங்க, aqueous சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடுடைய முக்கியமான பயன் என்னன்னா, இது இட் இஸ் யூஸ்டு டு நியூட்ரலைஸ், நடுநிலையாக்கல் வினைக்கு பயன்படுகிறது. இது நடுநிலையாக்கல் வினைக்கு உட்பட்டு எதை தரும்னா ஒரு உப்பினை தரும், சால்ட்டினை தரும். ஓகே, அப்போ இங்கே ஒரு அமிலத்தோடு வினைபுரிந்து, ஒரு அமிலம் ஒரு காரத்தோடு வினைபுரிந்து எதை தருகிறது? உப்பினை தருகிறது. இது ரெண்டுமே ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செய்யும், ஹைட்ரஜனை வெளியேற்றும். அப்போ இது நடுநிலையாக்கல் வினைக்கு பயன்படுகிறது. ஆகவே இது கிடையாது. டாலரன்ஸ் ரியேஜென்ட் பாருங்க. டாலரன்ஸ் ரியேஜென்ட்னா அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட், அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட், இதுதான் டாலரன்ஸ் வினை காரணி. இதனுடைய பயன், இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா
சில்வர் மிரர் டெஸ்ட்னு சொல்லுவோம். சில்வர் மிரர் கண்ணாடி வெள்ளி ஆடி சோதனை, வெள்ளி ஆடி டெஸ்ட்னு சொல்லுவோம். இது எதுக்கு பயன்படுதுன்னா, ஆல்டிஹைடு மற்றும் கீட்டோன், ஒரு கரிமச் சேர்மத்தில் ஆல்டிஹைடு இருக்கா அல்லது கீட்டோன் இருக்கா என்பதை வேறுபடுத்தி அறிவதற்கு உதவக்கூடிய ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டாலன்ஸ் வினை காரணி அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட். இது எதை தரும்? வெள்ளி ஆடி சில்வர் மிரரை தரும். எங்கே தரும்? ஆல்டிஹைடு அல்லது கீட்டோனில் தரும். அதுலேயும் ஆல்டிஹைடை வேறுபடுத்தி அறிய உதவுகிறது. ஆல்டிஹைடை வேறுபடுத்தி அறிய உதவுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மாலிஸ் ரியேஜென்ட். மாலிஸ் ரியேஜென்ட்னா என்னன்னா, ஆல்பா நாப்தால் பிளஸ் எத்தில் ஆல்கஹால் கலந்த கலவை. ஆல்பா நாப்தாலும் எத்தில் ஆல்கஹாலும் கலந்த கலவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மாலிஸ் ரியேஜென்ட் சொல்லுவோம். இது என்ன டெஸ்ட் கொடுக்கும்னா, பர்பிள் ரிங் டெஸ்ட். பர்பிள் வளைய சோதனை. இது எதுக்கு பயன்படுகிறதுனா, ரொம்ப முக்கியமான பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும். இது எதுக்கு பயன்படுகிறதுனா, கார்போஹைட்ரேட்டுகளை கண்டுபிடிக்க பயன்படுகிறது. ஒரு கரிமச் சேர்மத்தில் கார்போஹைட்ரேட் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிப்பதற்கு மாலிஸ் டெஸ்ட் பயன்படுகிறது. அப்போ பாருங்க, நியூட்ரல் ஃபெரிக் குளோரைடு ரெண்டுலேயும் டிஃபரெண்ட் கலரை தருகிறது. ஆக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு நடுநிலையாக்குவதற்கு பயன்படுகிறது. அப்போ அது கிடையாது. டாலன்ஸ் ஆல்டிஹைடு கீட்டோனை வேறுபடுத்துவதற்கு பயன்படுகிறது. அப்போ அதுவும் கிடையாது. மாலிஸ் கார்போஹைட்ரேட்டுகளை கண்டறிவதற்கு பயன்படுகிறது. அப்போ அதுவும் கிடையாது. அப்போ எது கரெக்ட் ஆன்சர்? பாருங்க, நியூட்ரல் ஃபெரிக் குளோரைடு இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுதான் ஃபீனாலை வயலட் கலரை தருகிறது. பென்சோயிக் அமிலத்தில் என்னது? எல்லோயிஸ் ஒயிட் கலரை தருகிறது. ஓகே, ரெண்டையும் வேறுபடுத்தி அறிய உதவுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? பாருங்க, ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃபீனால் வித் குளோரோஃபார்ம் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு. நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம், இந்த நேமிங் ரியாக்ஷனில் பார்த்தோம். ஃபீனால் குளோரோஃபார்முடன் வினை. பாருங்க, ஃபீனால் ஈக்குவேஷனை போடுறோம். பாருங்க, அங்கே என்ன இருக்கோ அதை நான் ஈக்குவேஷன் ஃபார்மில் கொண்டு வரேன். குளோரோஃபார்ம் CHCl3 இன் தி பிரசன்ஸ் ஆஃப் டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஃபீனால் குளோரோஃபார்முடன் வினை புரியும் பொழுது இந்த வினைக்கு பேர் என்னன்னா, ரைமர் டைமர் ரியாக்ஷன். ரைமர் டைமர் ரியாக்ஷன் பேர். நமக்கு என்ன கிடைக்கும்? அதுவும் நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோவில் நம்ம சொல்லிட்டோம். ஆர்த்தோ பொசிஷனில் CHO குரூப் கிடைக்கும், ஆல்டிஹைடு கிடைக்கும், சால்சிலால்டிஹைடு. இதுக்கு பேர் என்னது? சாலிசிலால்டிஹைடு. சால்சிலால்டிஹைடு கிடைக்கும். அப்போ பாருங்க, இங்கே என்ன கிடைக்குது? இப்போ இங்கே கேட்குறான், என்ன கேட்குறான்னா, ஃபைனலி இன்ட்ரடியூஸ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷனல் குரூப். கீழ்கண்டவற்றுள் கிடைக்கக்கூடிய விளை பொருளில் எந்த வினை செயல் தொகுதி இருக்கு, ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு கேட்குறேன். நமக்கு தெரியும், குளோரோஃபார்ம் போட்டாலே நமக்கு கிடைக்கக்கூடியது ஆல்டிஹைடு. அப்போ இங்கே என்ன இருக்குது? CHO குரூப். பாருங்கள், எங்கே இருக்குது? இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் எளிதாக நீங்கள் ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? பாருங்கள், கரெக்டானு பாருங்கள், கரெக்ட். ஸோ ஆல்டிஹைடு இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, மூணாவது கொஸ்டின் பாருங்க. இங்கே உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரியாக்ஷன் நடப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க. இதான் கேள்வி, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ரியாக்ஷனை பற்றி கேட்கல, எந்த கண்டிஷனால இந்த ரியாக்ஷன் நடக்குது பாருங்க. சோடியம் ஃபீனாக்சைடு C6H5ONO Na, that is called sodium phenoxide. இதை என்ன செய்கிறாங்க? கார்பன் டை ஆக்சைடுடன் நீரிய சூழலில் வினைப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஃபீனால் மற்றும் சோடியம் பைகார்பனேட் கிடைக்குது. அப்போ சோடியம் ஃபீனாக்சைடு
கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணுறாங்க. பண்ணும் பொழுது நமக்கு ஃபீனால் கிடைக்குது. இந்த ஃபீனால் கிடைப்பதற்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். எந்த காரணமாக அமைகிறது பாருங்க. ஆப்ஷன் ஏ, ஃபீனால் இஸ் எ ஸ்ட்ராங் ஆசிட். அப்போ ஃபீனால் சொல்கிற ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்கான், C6H5OH. ஃபீனால் சொல்கிற ஒரு காம்பவுண்ட், இது இதை விட ஸ்ட்ராங்னு கொடுத்துருக்கான். ஃபீனால் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட் தென் கார்போனிக் ஆசிட் H2CO3. கார்போனிக் ஆசிட்டை விட ஸ்ட்ராங் ஆசிட் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கானா, அப்படி திருப்பி கொடுத்துருக்கான். கார்போனிக் ஆசிட் இஸ் ஸ்ட்ராங்கர் ஆசிட் தென் ஃபீனால் கொடுத்துருக்கான். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. வாட்டர் இஸ் ஸ்ட்ராங்கர் ஆசிட் தென் ஃபீனால். வாட்டர் ஸ்ட்ராங்கர் ஆசிட் தென் ஃபீனால். இப்போ பாருங்க, இப்போ நமக்கு தெரியும் கார்போனிக் ஆசிட், ஸோ H2CO3. இது எப்படி இருக்கும்னா COH OH டபுள் பாண்ட் O. இதுதான் கார்போனிக் ஆசிட். இப்போ இது அமிலத்தன்மையை பெறும் பொழுது இந்த 2 கட்சியும் ரிமூவ் பண்ணுது. அப்போ என்ன கிடைக்குது பாருங்க, C டபுள் பாண்ட் O, O மைனஸ் O மைனஸ் 2 ஆல்காக்சைடு கொடுக்குது. இப்போ என்ன செய்யணும், இங்கே இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் கேரக்டர் இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகும் பொழுது இது இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ என்ன கிடைக்குது, டபுள் பாண்ட் O, O மைனஸ் O மைனஸ். இது ஒரு ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஸ்ட்ரக்சர். ஒரு ஆக்சிஜன் கார்பன் ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன் கார்பன் ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன் கார்பன் ஆக்சிஜன். அடுத்தது என்ன செய்யுதுன்னா, இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த O மைனஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகுது, இது இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ என்ன கிடைக்குது பாருங்க, செகண்ட் ஸ்ட்ரக்சர் சி, இங்கே டபுள் பாண்ட் O, இது O மைனஸ், இது O மைனஸ். ஸோ இது செகண்ட் ஸ்ட்ரக்சர், ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ ஸ்ட்ரக்சர் 1 ஸ்ட்ரக்சர் 2 ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ 2 ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஸ்ட்ரக்சரை 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால கொடுக்குது. ஆகவே இது கெட்டிங் மோர் ஆசிட், மோர் ஆசிட். 2 சமமான, ஒன்றும் 2ம் சமமான ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஸ்ட்ரக்சர். ஆகவே 2 ஒரே மாதிரியான ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஸ்ட்ரக்சரை கொடுக்கறதுனால அதிக நிலைப்புத்தன்மையை பெறுகிறது. ஃபீனாலை பாருங்க, ஃபீனால் OH, இந்த H போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஃபீனாக்சைடு அயான் கிடைக்கும். O மைனஸ் ஃபீனாக்சைடு அயான் கிடைக்குது. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, ஒரே ஒரு டைப் ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ இது ஒரு ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஸ்ட்ரக்சர், ஃபீனாக்சைடு அயான் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் டியூ டு த மூவிங் ஆஃப் இந்த எலக்ட்ரான் ரிங்கை நோக்கி நகர்வதால் உருவாகிறது. இங்கே 2 ஈக்குவலன்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. ஆகவே இதை விட இது கம்பேரிட்டிவ்லி லெஸ் ஆசிட். பாருங்க, மூணாவது பாருங்க, வாட்டர். வாட்டரில் இங்கே ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுறதுனால ஆசிட் கேரக்டர் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய லோன் பேர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆக்சிஜன் தான் ரொம்ப முக்கியம். அப்போ வாட்டர் எப்படி ஆசிட் கேரக்டர் பெறுதுன்னா, டியூ டு எலக்ட்ரான் கவர்த்தன்மையுடைய ஆக்சிஜனை பெறுவதால். அப்போ எலக்ட்ரான் கவர்த்தன்மை மூலமாக ஒரு மூலக்கூறு அமிலத்தன்மையை பெறுதுன்னா அது குறைந்த அளவு அமிலத்தன்மையை பெறும். அப்போ இதை கம்பேர் பண்ணும் பொழுது இது லெஸ். அப்போ எது மோர் ஆசிட், H2CO3 ஸ்ட்ராங் ஆசிட், தென் ஃபீனால், தென் வாட்டர். அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்கான்னு பாருங்க. பாருங்க பிள்ளைகளா, இந்த ஆப்ஷன் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. முதல்ல ஃபீனால் ஸ்ட்ராங்கர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது தப்பு. ஓகே, ரெண்டாவது பாருங்க, கார்போனிக் ஆசிட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் ஃபீனால். ஃபீனாலை விட கார்போனிக் ஆசிட் ஸ்ட்ராங்கரா, ஃபீனாலை விட கார்போனிக் ஆசிட் ஸ்ட்ராங்கர். அப்போ என்ன செய்யலாம், செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, தேர்ட் ஆப்ஷன் பாருங்க,
வாட்டர் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் ஃபீனால். வாட்டர் ஸ்ட்ராங்கரோட ஃபீனாலை விட ஸ்ட்ராங்கர்னு கொடுக்குறான் பாருங்கள். சரியா? இல்லை, வீக்கர். ஸோ பாருங்கள், அப்போ இதுவும் தப்பு. ஆக இதுவும் தப்பு. அப்போ எது கரெக்ட் ஆன்சர்? பாருங்கள், பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்படி கம்பேரிட்டிவாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் புரிதலோட அதனுடைய இயற்பியல் பண்புகளை தெரிஞ்சுக்கிட்டு நாம் பதிலளிக்க தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். பாருங்கள், 4வது கொஸ்டின். இது ஒரு கூற்று, அதற்கான காரணம்னு கேட்டிருக்காங்க. கூற்று, அதற்கு ஒரு காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்றை கவனிங்க. ஃபீனால் ஃபார்ம்ஸ் 2,4,6 ட்ரைப்ரோமோஃபீனால் எப்போ கிடைக்குது? வித் புரோமின் வாட்டர் அண்டர் 273 கெல்வின். அப்போ பாருங்க, ஃபீனாலை எதோடு ரியாக்ட் பண்ணுறோம்? ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். புரோமின் நீருடன் வினைப்படுத்துகிறோம். எந்த கண்டிஷனில்? 273 கெல்வின் டெம்பரேச்சர். இப்போ எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும், புரோமின் நீருடன் ஃபீனால் வினை புரியும் பொழுது இந்த புரோமின் எப்படி மாறும்னா புரோமோ கேட்டையனாகவும் புரோமைடு ஆனையனாகவும் மாறும். தட் இஸ் போலரைஸ் ஆகும். போலரைஸ் வித் வாட்டர், நீருடன் போலரைஸ் ஆகும். அவ்வாறு போலரைஸ் ஆகும் பொழுது அது என்ன செய்யும்னா, இந்த ஃபீனாலில் எவ்வளவு மேக்சிமம் ஒரு லிங்கை உருவாக்க முடியுமோ அவ்வளோ லிங்கை உருவாக்கும். ஏன்னா இது சார்ஜ் ஆஃப் போலில் இருக்கிறதுனால, போல் கேரக்டரில் இருக்கிறதுனால எவ்வளவு லிங்க் ஆக முடியுமோ அவ்வளோ லிங்கை உருவாக்கும். ஆகவே என்ன கிடைக்கிறது நமக்கு? எவ்வளவு லிங்கை உருவாக்க முடியும்னா மேக்சிமம் 3 உருவாக்க முடியும். அதாவது 2வது பொசிஷன், 4வது பொசிஷன், 6வது பொசிஷன். இதுக்கு பேர் 2,4,6 ட்ரைப்ரோமோஃபீனால் உருவாக்குகிறது. அப்போ பாருங்க, கூற்று சரியா? ஃபீனால் புரோமினுடன் வினைபுரியும் பொழுது மேக்சிமம் லிங்க உருவாக்க முடியும். ஆகவே மேக்சிமம் லிங்க உருவாக்குறது கரெக்ட். இதுக்கு காரணம் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஃபீனால் இஸ் ஆர்த்தோபேரா டைரக்டிங். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட், அதுலேயும் ஃபீனாலிக் காம்பவுண்ட் ஆர்த்தோபேரா டைரக்டிங்கை கொடுக்கணும்னா, உதாரணமாக ஃபீனால் எடுத்துக்கோங்க. ஃபீனால் ஆர்த்தோபேரா டைரக்டிங்கை கொடுக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டி ரிங்கை நோக்கி மூவ் ஆகணும். அப்போ ரிங்கை நோக்கி மூவ் ஆகணும்னா என்ன செய்யணும்னா, இது ஃப்ரீ அயான்ஸாக மாறணும். அப்போ ஃப்ரீ அயான்ஸாக ஃபீனால் மாறணும். அதாவது ஃபீனாக்சைடு அயானாக மாறணும். ஃபீனாக்சைடு அயானாக மாறினா மட்டும்தான் இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி மூவ் டுவர்ட்ஸ் தி ரிங். அப்போ தான் நமக்கு என்னென்னா இந்த புரோமின் உள்ளே நுழைய முடியும். இப்போ இங்கே ஃபீனால் இஸ் ஆர்த்தோபேரா டைரக்டிங் இஸ் கரெக்ட். ஆனால் இந்த 2,4,6 ட்ரைப்ரோமோஃபீனாலை கொடுக்கறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா ஃபீனாக்சைடு அயான். அப்போ நமக்கு அசஸன் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. ஆனால் இந்த ரீசன் இதுக்கு சரியான ஆன்சர் கிடையாது. அப்போ இங்கே பாருங்கள், அசஸன் கரெக்டு, ரீசனும் கரெக்ட். ஆனால் ரீசன் என்னது கிடையாது? கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. பாருங்கள், அசஸன் கரெக்டு. ஸோ ரீசன் இது தப்பு, இதுவும் தப்பு. அப்போ உங்களுக்கு ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் இந்த 2,4,6க்கு சரியான ரீசன் கிடையாது. ஆகவே ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, பாருங்கள், பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 5வது கொஸ்டின். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதே மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு கேட்பாங்க. இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சில ரூல்ஸை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற வினா. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்கான். இந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் ஃபினைல் குரூப் இருக்கு. இது ஃபினைல் குரூப்பு, இது ஃபங்க்ஷனல் குரூப், ஆல்கஹால் குரூப்.
ஆல்கஹால் குரூப். பாருங்க, இப்போ இதை என்ன செய்கிறாங்கன்னா HCl-ஓடு ட்ரீட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த ஆர்கானிக் காம்பவுண்டை HCl-ஓடு ட்ரீட் பண்ணும் பொழுது, இங்கே போடுறேன், HCl-ஓடு ட்ரீட் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யும்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர், H2O வெளியில் போயிடும். அப்போ என்னது, இந்த OH மைனஸோ வெளியில் போயிடும். அப்போ நம்ம என்ன கிடைக்குது பாருங்கள், CH3, அப்படி எழுதுங்க, C6H5, CH3, C இங்கே ப்ளஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுது, இங்கே ஒரு H, இங்கே ஒரு CH3, ஒரு கார்பன் நேர அயனி, இது கார்பன் நேர அயனி ஃபார்ம் ஆகுது. கார்பன் நேர அயனி ஃபார்ம் ஆகுது. இந்த கார்பன் நேர அயனி செகண்டரி, அதாவது ப்ளஸ் சார்ஜ் இருக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா இது செகண்டரி கார்பன் நேர அயனி. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கார்பன் நேர அயனியுடைய நிலைப்புத்தன்மையை பார்க்கும் பொழுது டெர்சரி மோர் ஸ்டேபிள் தென் செகண்டரி, அடுத்தது பிரைமரி. இப்போ ஏதாவது ஆப்ஷன் மூலமாட்டு நமக்கு டெர்சரி இங்கே ஃபார்ம் ஆக முடியுமான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், சிம்பிள், இங்கே ப்ளஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மெத்தில் குரூப்பு இங்கே இருந்து இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும். இதுக்கு பேர் 1,2 மெத்தில் ஷிஃப்ட்னு பேர், மெத்தில் ஷிஃப்ட். அப்போ என்ன நடக்குது பாருங்கள், இங்கே எழுதுகிறேன் அந்த காம்பவுண்டை, CH3, C, இங்கே ஒரு C6H5 இருக்கு, இங்கே இருக்கக்கூடிய மெத்தில் தான் அங்கே ஷிஃப்ட் ஆச்சு. அப்போ இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு H, இங்கே ஒரு CH3. ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள், இது என்ன கார்பன் நேர அயனி, டெர்சரி கார்பன் நேர அயனி, மூவினைய கார்பன் நேர அயனி. அப்போ இந்த கார்பன் நேர அயனி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். அது ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே இதை முதல்ல ஃபார்ம் ஆக்குது ஸ்டெபிலிட்டிக்காக. அடுத்து என்ன செய்யுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய Cl மைனஸ் இந்த இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது. அப்போ என்ன கிடைக்கும், CH3, C6H5, Cl, CH3, CH3H. ஸோ இப்படிப்பட்ட வினாக்கள் எல்லாம் ஈக்குவேஷனை நீங்கள் போட்டு அதை நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் இருக்கான்னு பார்க்கணும். எடுத்த உடனே ஆன்சருக்கு போனீங்கன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும். அப்போ பாருங்கள், இந்த ஆன்சர் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். ஏ ஆப்ஷன் பாருங்கள். ஸோ ஏ ஆப்ஷன் இந்த இடத்துல Cl வந்திருக்கு. ஓகே, பி ஆப்ஷன் பாருங்கள், இந்த இடத்துல Cl வந்திருக்கு, அப்போ இது தப்பு. சி ஆப்ஷன் பாருங்கள், இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்திருக்கு, ஸோ இது தப்பு. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் டபுள் பாண்ட் வந்திருக்கு, ஸோ இங்கே தப்பு. ஸோ அப்போ என்ன செய்யுது, ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுக்கு ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிள்ளைகளை தெரிஞ்சுக்கணும், ஏ ஆன்சர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த டெர்சரி கார்பன் நேர அயனியில் குளோரைடு வந்திருக்கு. ரொம்ப முக்கியமாக பிள்ளைகள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, டெர்சரி காலைடு இருந்துச்சுன்னா அது நேரடியாக HCl ரூம் டெம்பரேச்சரில் நமக்கு என்ன கிடைக்குன்னா காலைடுகளை தரும். ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட். டெர்சரி கார்பன் நேர அயனி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு, டெர்சரி கார்பன் நேர அயனி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அங்கே வேறு எதுவுமே உங்களுக்கு நடக்காது, பதிலீட்டு வினை தான் நடக்கும், சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும், எலிமினேஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீக்க வினை. இதுவும் நீக்க வினை. நீக்க வினை நிகழாது, பதிலீட்டு வினை தான் நிகழும். ஆகவே பிள்ளைகள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும், மூவினைய நேர அயனி, மூவினைய ஹேலைடு ஃபார்ம் ஆகிறதுக்கு உள்ள இடங்களில் நமக்கு என்ன நடக்கும், பதிலீட்டு வினை தான் நிகழும். ஓகே, அதே நேரத்தில் ஓரினிய மற்றும் ஈரினிய ஆல்கஹால்னா அது என்ன செய்யணும், இந்த நேர அயனிகள் என்ன செய்யும், சாதாரணமாக HCl-ஓட வினைபுரியாது. எதோட வினைபுரியனா, HCl இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சிங்க் குளோரைடோடு தான் வினைபுரியும். ரொம்ப கீ பாயிண்ட், இதை பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் பிள்ளைகள் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? பாருங்கள், ஒரு ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு பேர் என்னது,
ஃபீனால். ஃபீனால் பாருங்க, CHCl3 இதுக்கு பேர் என்னது? குளோரோஃபார்ம். குளோரோஃபார்ம் வித் பேஸ். இப்போ நமக்கு இது தெரியும், நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். அதனுடைய வினைகளில் ஃபீனால் குளோரோஃபார்முடன் ஒரு காரத்துடன் வினைப்படுத்தும் பொழுது இந்த வினைக்கு பேரு ரீமர் டீமன் வினை. ரீமர் டைமன் வினை. ஸோ ரைமர் டைமன் வினையில் நமக்கு என்ன கிடைக்கும்? சால்ட்ஸில் ஆல்டிகேட் கிடைக்கும். இப்போ தான் நம்ம பார்த்தோம் CHO ஃபங்க்ஷனல் குரூப்னு பார்த்தோம். இங்கே என்ன கேட்குறான், ரொம்ப முக்கியமாக நுணுக்கமாக கேட்குறான் பாருங்க. இன் திஸ் ரியாக்ஷன் எலக்ட்ரோஃபைல் எதுன்னு கேட்குறேன். ஒரு எலக்ட்ரோஃபைல் உள்ள வருது இல்லை, பென்சீன் ரிங்குக்குள்ளே வருது. இந்த பென்சீன் ரிங்குக்குள்ளே ஒரு எலக்ட்ரோஃபைல் வருது. எந்த எலக்ட்ரோஃபைல்னா எலக்ட்ரான் சுமை குறைந்த பகுதி எலக்ட்ரோஃபைல் வருது. எதுன்னு கேட்குறேன். இப்போ நமக்கு பாருங்க, இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன நடக்குன்னா, இந்த ரியாக்ஷன் நம்ம பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும். சிம்பிள். குளோரோஃபார்ம் ஒரு பேஸோடு வினை புரியும் பொழுது டீப்ரோட்டோனேஷன் நடக்கும். அதாவது குளோரோஃபார்ம் பேஸோடு வினை புரியும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன நடக்குன்னா டீப்ரோட்டோனேஷன் நடக்கும். அப்போ டீப்ரோட்டோனேஷன் என்ன நடச்சுதுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இங்கே உள்ள H+ எடுத்துகிட்டு போயிடும். இதை எடுத்துகிட்டு போயிடும். அப்போ என்ன கிடைக்குது? CCl3 மைனஸ் கிடைக்குது. CCl3 மைனஸ் கிடைக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது அன்ஸ்டேபிள் ஸ்டெப். இதுக்கு பேர் என்னன்னா, இதுக்கு பேர் குளோரோஃபார்ம் கார்பானயான். குளோரோஃபார்ம் கார்பானயான். கார்பன் எதிரயனை கார்பானயான் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ என்ன செய்யுதுன்னா, இது அன்ஸ்டேபிள். உடனடியாக என்ன செய்யும்னா, இம்மீடியட்டாக ஆல்பா எலிமினேஷன் நடக்கும். ஆல்பா நீக்கம் நடக்கும். என்ன நடக்கும்னா, Cl- வெளியில் போயிடும். Cl- வெளியில் போயிடும். அப்போ என்ன கிடைக்குது? CCl2 கிடைக்குது. CCl2 கிடைக்குது. இதுதான் நமக்கான எலக்ட்ரோஃபைல். அதாவது இங்கே 2 எலக்ட்ரான்களை உடைய டைவேலண்ட் நியூட்ரல். ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், இது நியூட்ரல் ஸ்பீசிஸ். இதுக்கு பேரு கார்பீன்னு பேர். கார்பீன். என்ன கார்பீன்? டைக்ளோரோகார்பின். இதுக்கு பேர். ஸோ இதுதான் எலக்ட்ரோஃபைலாக செயல்படுது. எங்கேயாவது இருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது டைக்ளோரோ மெத்தில் கேட்டையான். பிள்ளைகளை குழப்புறதுக்காக எலக்ட்ரோஃபைல் E+ கொடுத்த உடனே உங்கள் மைண்டு ஃபுல்லாக எங்கே போகும்? ப்ளஸ் சார்ஜ் எங்கே இருக்குது அதை நோக்கி போகும். அவன் மற்ற ரெண்டையும் நீங்கள் அடிச்சிருவீங்க. கவனமாக செய்யணும் பிள்ளைகள். ஸோ இதே மாதிரி உள்ள கேள்விகள் எல்லாம் உங்களை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக, ஆனால் ஈஸியான கேள்விகள், ஆனால் ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களை கேட்பாங்க. இந்த ப்ளஸ்ஸை போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ப்ளஸ்ஸை போட்டு வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே E+ நீங்கள் படிச்சிருப்பீங்க. E+னா எலக்ட்ரான் குறைவானது, ஆகவே ப்ளஸ் வரும். உடனே உங்களுடைய கவனம் ஃபுல்லாக எய்தர் ஆப்ஷன் ஏக்கு போகும் இல்லைனா டிக்கு போகும். ஸோ ரெண்டுமே இங்கே தப்பு. ஓகே, சரியா? இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா பியை பாருங்க. டைக்ளோரோ கார்பீன். இது நியூட்ரல் ஸ்பீசிஸ் பட் டிஃபிஷியன்சி எலக்ட்ரான் சென்டர். ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே எலக்ட்ரான் சென்டர் குறைவு. குறைந்த எலக்ட்ரான் சென்டரை உடைய ஒரு ஸ்பீஸ். இங்கே பாருங்க, இது எலக்ட்ரான் ரிச் சென்டர். ஸோ இதுவும் தப்பு. ஸோ அப்போ ஆன்சர் எது கரெக்டு பாருங்க பிள்ளைகளா? டைக்ளோரோ கார்பின். இதுதான் இந்த இடத்துல எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி சென்டர். எலக்ட்ரோஃபைல் ரொம்ப 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 பிள்ளைகள் கவனமாக புரிஞ்சிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி போமா? ஓகே பாருங்க, ரொம்ப ஒரு ஈஸியான கேள்வி. ஒரு கூற்று, அதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்கானா, ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். அப்போ ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் கொடுத்துருக்கான். ஃபீனால், ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். ஓகே, அடுத்தது
Orthonitrophenol is more acidic than metanitrophenol. அப்போ மெட்டாநைட்ரோஃபினால் எடுப்போம். மெட்டாநைட்ரோஃபினால் ஓகே ரைட். இப்போ இது ஆர்த்தோநைட்ரோஃபினால், இது மெட்டாநைட்ரோஃபினால். கேள்வி என்னன்னா தட் இஸ் அசிட்டிக் கேரக்டர். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அசிட்டிக் கேரக்டரை டிசைட் பண்ணக்கூடியது ஐ எஃபெக்ட், ஆர் எஃபெக்ட், ஹெச் எஃபெக்ட். இப்போ ஒரு ஃபீனால் குரூப்பில் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா அங்கே என்ன உருவாகும்? மைனஸ் எஃபெக்ட் உருவாகும். இதே இது பேரா பொசிஷன்லேயோ ஆர்த்தோ பொசிஷன்லையோ இருந்துச்சுன்னா அது மைனஸ் ஆரை உருவாக்கும். ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குதுன்னா ஆர்த்தோநைட்ரோஃபீனால் this is minus I effect because nitro group is electron withdrawing group. It is ready to attract the electron from the ring. So automatically இந்த H plus ஈஸியாக மூவ் ஆகும். அதே இது மெட்டா பொசிஷனில் இருந்துச்சுன்னா இதுவும் மைனஸ் ஐ எஃபெக்ட் தான். ஆனால் மெட்டா பொசிஷனில் எப்பொழுதுமே நம்ம என்ன இம்ப்ளை ஆகாதுன்னா அதனுடைய ரிங்கை அது அதிகமாக அஃபெக்ட் பண்ணாது. அப்போ ரெசனன்ஸு இங்கே நடக்காது. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இங்கே ரெண்டு எஃபெக்டும் நடக்குது. பட் இங்கே ரெசனன்ஸ் நடக்காது. டியூ டு NO2 குரூப்பு ஒன்லி மைனஸ் ஐ எஃபெக்ட். அப்போ இந்த ரெண்டில் எது மோர் ஆசிட்? ஆர்த்தோநைட்ரோஃபினால் இஸ் மோர் ஆசிட் கம்பேரிட்டிவ்லி மெட்டா. அப்போ பாருங்கள் ஆப்ஷன் பாருங்கள், ஃபஸ்ட் ரீசன் பாருங்கள், ஆர்த்தோநைட்ரோஃபினால் இஸ் மோர் அசிட்டிக் தென் மெட்டா. அப்போ அசஷன் கரெக்ட். அதுக்கு கொடுத்துருக்க ரீசன் பாருங்கள், ஆர்த்தோநைட்ரோஃபினால் இஸ் மோர் மைனஸ் ஐ எஃபெக்ட். சரியா? ரெண்டுமே மைனஸ் ஐ எஃபெக்ட் இருக்கு. ஆனால் நமக்கு என்னது? ஆர்த்தோநைட்ரோஃபினால் உடைய மைனஸ் ஐ எஃபெக்ட் மெட்டாநைட்ரோஃபினால் விட அதிகம். ஸோ ஆர்த்தோநைட்ரோஃபினால் இஸ் மோர் ஆசிட் டியூ டு மைனஸ் ஐ எஃபெக்ட். அதுவும் கரெக்டு. ஸோ அப்போ கரெக்ட் ஆப்ஷன் இது, ரெண்டுமே கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு ரீசனுக்கு என்பது அசஸனுக்கு சரியான ரீசன். ஆகவே ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கும் பொழுது ரெண்டுமே கம்பேர் பண்ணுறது, ரெண்டுமே மைனஸ் எஃபெக்ட் தான். ஆனால் ஆர்த்தோவை கம்பேர் பண்ணும் பொழுது மெட்டாவுக்கு அதனுடைய மைனஸ் எஃபெக்ட் சற்று குறைவாக இருக்கும். ஓகே. அதனால் அதை நம்ம கம்பேர் பண்ணி இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல தெரியணும். ஓகே. நெக்ஸ்ட்டு. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்புக்குரிய செல்வங்களே, கடந்த இந்த வீடியோவில் உங்களுடைய இந்த ஃபீனால் பாடத்தில் வேதி வினைகள் என்ற டாப்பிக்கில் நம்ம சில வினாக்களை டிஸ்கஸ் பண்ணோம். எல்லாம் எளிமையான வினாக்கள். ஆனால் ஃபீனாலை பொறுத்தளவில் அந்த ரியாக்ஷனை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொண்டு அவை சிறு சிறு நுணுக்கங்களோடு புரிந்து படிக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக இதே மாதிரி அதில் கேட்கக்கூடிய கேள்விகளை எளிதாக உங்களால் பதில் சொல்ல முடியும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் உங்களோடு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.